பிரைஸ் எல்லாம் கடைசி காலம் துணிக்கும்போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி 1 Corinthians 15:51 நாம் வாசிக்கிறோம். இந்த மறுரூபம் என்கிறது தேவனுடைய வருகையிலே நம்முடைய சரீரத்திலே சம்பவிக்க போகிற ஒரு பெரிதான மாற்றம் என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது மனதிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு அது நம்மை மறுரூபமாக்கி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள செய்யும் பொழுது அப்படி வருகையில் அது நம்மை இந்த பெரிதான மாற்றத்துக்குள்ளாய் மறுரூபத்துக்குள்ளாய் நம்மை நடத்தும் என்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, நம்முடைய தகப்பனாகிய ஆதில் இழந்த உன்னதமான தேவனுடைய மகிமையும் தேவனுடைய சாயலையும் நமக்கு அது கொடுக்கிறது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மரித்து வந்து விழித்திருந்து தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதைப் போல நாமுடைய வலது வருஷத்தில் அமரும்படியான ஒரு பெரிதான கிருபையும் பெரிய மாற்றத்தையும் உண்டாக்குகிறது தான் இந்த கடைசி கால மறுரூபம் என்கிறது. எனவே தேவ காலம் துணிக்கும் போது நாம் அனைவரும் இந்த மறுரூபத்துக்குள்ளே கடந்து போகும்படியாக நாம் தேவனை சார்ந்து வாழ்வோம். அப்படி வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அப்படி வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்கிறதை நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும்.